Eagle Electronics Festival of Discount Sale. Home appliances and kitchen appliances. அனைத்தும் சென்னையிலேயே மிக குறைந்த விலையில். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ஜக்காம்பேட்டையில் மேம்பாலம் அமைக்கும் பணிகள் நடைபெறும் நிலையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தென் மாவட்டங்கள் நோக்கி படையெடுக்கும் வாகனங்களால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்க கேட்போம். சதீஷ் முருகன், வணக்கம். இப்ப என்ன நிலவரம் அங்க இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நேற்று மாலை முதலே வெளியூர்களுக்கு சென்னை உள்ளிட்ட பல்வேறு புறநகர் பகுதிகளிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு பொதுமக்கள் கிளம்ப தொடங்கி இருக்கிறார்கள். குறிப்பாக அரசு பேருந்து, தனியார் பேருந்து போன்ற பொது போக்குவரத்துகளை பயன்படுத்தி கிளம்பியதால் நேற்று மாலை முதலே பாத்தீங்கன்னா சென்னை உள்ளிட்ட புறநகர் பகுதிகளில் பல்வேறு இடங்கள்ல போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டது. இதன் காரணமாக இன்று காலை முதல் பாத்தீங்கன்னா இந்த கார்கள் மற்றும் சொந்த வாகனங்கள்ல ஊருக்கு செல்பவர்களுடைய எண்ணிக்கை என்பது இன்று விடுமுறை தினம் என்பதால் இன்று காலை முதலே அவர்கள் கிளம்ப தொடங்கி இருக்கிறார்கள். இதன் காரணமாக திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில பல்வேறு இடங்கள்ல போக்குவரத்து நெரிசலும் அதே போன்று வாகனங்கள் ஊர்ந்து செல்லக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிந்தது. இந்த நிலையில தான் பாத்தீங்கன்னா திண்டிவனம் அருகே இருக்கக்கூடிய ஒரு பகுதியில திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில மேம்பால பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் விழுப்புரம் மாவட்டத்தில் ஓங்கூர் பகுதியில் இருந்து அரசூர் வரை போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதற்காக காவல் கண்காணிப்பாளர் தலைமையில 300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியிலும் போக்குவரத்து சரி செய்யும் பணியிலும் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில திண்டிவனம் உட்கோட்ட பகுதிகளில் இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக கல்லூரி சாலை, திண்டிவனம் புறவழி சாலை, ஜக்கம்பேட்டை, செந்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் சுழற்சி முறையில இந்த பகுதிகளில் அதிகப்படியான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதனால் அந்த பகுதிகளில் காவலர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று இந்த பாலப்பணிகள் நடைபெறுவதால் தற்போது அந்த பகுதியில ஒன்வேல, அதாவது எதிர் திசையில வரக்கூடிய வாகனங்களை ஒன்வேல செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக ஒரு 4 கிலோமீட்டர் பகுதியில் இந்த ஜக்கம்பேட்டை என்கிற பகுதியில வாகனங்கள் அனுமதித்து நிற்கின்றன. போக்குவரத்தை கட்டுப்படுத்துவதற்கு அந்த பாலப்பகுதி என்பது பாலப்பணிகள் நடைபெறுவதால் அந்த சாலை என்பது குறுகலாக இருக்கிறது. எனவே நேற்று முதலே அந்த பகுதியில் செல்லக்கூடிய வாகனங்கள் என்பது அங்கு சற்று நின்று பல்வேறு பல மணி நேரமாக போக்குவரத்து ஏற்படுவதால் தற்போதும் தொடர்ந்து காலை விடுந்து இந்த பொது சொந்த வாகனங்கள், கார், பைக்ல செல்றவங்களும் அதே அதிகப்படியாக செல்வதனால் இந்த பகுதியில் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா திருச்சியிலிருந்து சென்னை நோக்கி வரக்கூடிய அந்த சாலையில ஒன்வேல இப்போ வாகனங்கள் அனுமதிக்கிறாங்க. உடனடியாக அந்த 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு நிற்கக்கூடிய அந்த வாகனங்களை உடனடியாக அந்த பகுதியிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும், கிளியர் பண்ணணும் அப்படின்ற அடிப்படையில் இப்ப ஒன்வேல அந்த வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து அந்த பகுதியில இந்த பாலப்பணிகள் தாமதமாக நடைபெறுவதால் விரைந்து அந்த பணியை முடித்திருக்க வேண்டும், அல்லது இந்த போன்ற பண்டிகை காலங்களை மாற்று வழியோ அல்லது வேறு எதுவும் சிறப்பு ஏற்பாடு அந்த பகுதியில செய்திருக்க வேண்டும் என வாகன ஓட்டிகளும் அப்பகுதி மக்களும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். ஈகிள் பர்னிச்சரில் ஃபெஸ்டிவல் ஆஃப் டிஸ்கவுண்ட் சேல். உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்கள் என அனைத்தும் சென்னையிலேயே மிக குறைந்த விலையில்.